ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம அடுத்த இல்லஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். நேற்று வீடியோவில் போன வீடியோவில் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 2 வரைக்கும் பார்த்தோம். இல்லஸ்ட்ரேஷன் 3 and 4 வந்து நமக்கு செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸோட சேம் மாடல். ஸோ நம்ம அந்த சம் வந்து நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. பண்ண விரும்பலை மீன்ஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் வந்து அந்த சம் ரெண்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சப்போஸ் அந்த சம் வந்து தெரியலை, எப்படின்னு தெரிலன்னா சொல்லுங்கள், அதுக்கப்புறமா நான் வீடியோ போடுறேன். இப்போ நம்ம அடுத்த மாடல் பார்ப்போம். இது என்னென்னா இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 5. ஃபஸ்ட்டு கம்பெனி வந்து 3,50,000க்கு ஒரு மிஷின் வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த மிஷினரி வந்து ஆனுவல் கேஷ் சர்ப்ளஸ் 1 lakh வந்து நமக்கு கொடுக்குது. விச் மீன்ஸ் அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற ஈல்டு வந்து 1 lakh கிடைக்குது. இப்போது மிஷின் லைஃப் சொல்கிறாங்க 3 year, 4 year, 5 year, 6 year, 7 year. ஆக்சுவலாக மொத்தம் வந்து 250 மிஷின்ஸு. இந்த மாதிரி 250 மிஷின்ஸ் வாங்குற மாதிரி ஐடியா. ஒரு மிஷினோட விலை 3 lakh rupees, 3,50,000. அப்புறம் வந்து அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற கேஷ் சர்ப்ளஸ் வந்து rupees 1 lakh. அதுக்கப்புறம் மிஷின் இயர் லைஃப் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் இருக்கிற எஸ்டிமேட்டட் லைஃப் 3 வருஷம் இருக்கிற மிஷின் வந்து 20 மிஷின் இருக்குது. 4 வருஷம் இருக்கிற மிஷின் 50 மிஷின் இருக்குது. 5 வருஷம் இருக்கிற மிஷின் 100 இருக்குது. 6 வருஷம் இருக்கிற மிஷின் 70 இருக்குது. அப்புறம் 7 வருஷம் இருக்கிற மிஷின் வந்து 10 இருக்குது. டோட்டலாக வந்து 250 மிஷின்ஸ் இருக்குது. அப்புறம் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வந்து 10%ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வந்து 10%ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்பிவி கொடுத்துருக்காங்க. என்பிவினா என்ன? நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் வந்து நம்ம 7 வருஷமோ 8 வருஷமோ வச்சதுக்கு அப்புறமா வந்து அந்த மிஷினோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கான நார்மல் ஃபியூச்சர் வேல்யூ. அந்த மிஷினோட இன்னைக்கு வேல்யூ என்ன, அதுதான் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. விச் மீன்ஸ் இப்போ நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு மிஷின் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறோம். அந்த மிஷின் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா வந்து நமக்கு எவ்வளோ கொடுக்குதுன்னா 7 லட்ச ரூபா வந்து நமக்கு கெயின் கொடுக்குது. ஸோ இது வந்து 7 வருஷத்துக்கு அப்புறமா இருக்கிற 10 வருஷத்துக்கு அப்புறமா இருக்கிற வேல்யூ. அந்த 10 வருஷத்துக்கு அப்புறமா வந்து 7 லட்சமாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ இன்னைக்கு என்னன்னு பாருங்கள். அப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4,50,000 வச்சுப்போம், ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து அந்த 10 வருஷத்துக்கு அப்புறமா 7 லட்ச ரூபா இருக்கிற மிஷினோட இன்னைக்கு வேல்யூ. இது வந்து ப்ரெசன்ட் வேல்யூ. இந்த ப்ரெசன்ட் வேல்யூங்கிறது நமக்கு கெயின். இந்த 1 lakhங்கிறது நமக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு வந்து என்பிவி, நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. ஸோ நெட் ப்ரெசன்ட் வேல்யூக்கான கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். நமக்கு வந்து இந்த மிஷின்ஸ் வந்து எல்லா மிஷினுமே ஈக்குவல் லைஃப் கிடையாது. ஒவ்வொரு மிஷினும் வேறு மாதிரி லைஃப் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அதை ப்ராபபிலிட்டியாக மாற்றுறோம். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, மொத்தம் 3 வருஷம் லைஃப் இருக்கிறது 20 மிஷினு. ஸோ 20 divided by 250 இதுதான் நமக்கான ப்ராபபிலிட்டி. இன்ட்டு என்பிவி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -1 lakh. 1,01,000. ஸோ 1 lakh 20 மிஷின் வந்து 3 வருஷம் தான் லைஃபு. அந்த மொத்த 250 மிஷினில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ப்ராபபிலிட்டி கிடச்சிரும். இந்த மிஷினோட என்பிவி கூட நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கான எக்ஸ்பெக்டட் வேல்யூ கிடச்சிரும். இது நார்மலான என்பிவி. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, இந்த மிஷின் மட்டும் இருந்துச்சுன்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த 250 மிஷினுமே வந்து நம்ம வந்து 3 வருஷம் எஸ்டிமேட்டட் லைஃப் இருக்கிற மிஷினாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அதோட என்பிவி வந்து -1,01,000. ஆனால் அந்த 1,01,000 வந்து வெறும் 20க்கு தான். அப்படிங்கும்போது 1,01,000 வந்து 250 இருந்துச்சுன்னா 20 எவ்வளோ அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு கிடச்சிரும். அதே மாதிரி அடுத்த கேஸ் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த 33,000ங்கிறது வந்து 250 மிஷினுக்காக இருந்துச்சுன்னா 50 மிஷினுக்கு எவ்வளோ, 33,000ங்கிறது டிவைடட் பை 250 இருந்துச்சுன்னா இன்ட்டு 50 போட்டால் நமக்கு வந்து அடுத்து அந்த இதுக்கு கிடச்சிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு மிஷினுக்கும் நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூ எடுத்தோம்னா டோட்டலாக ஒரு வேல்யூ வரும். அந்த டோட்டல் வேல்யூ தான் வந்து என்பிவி. எப்போவுமே என்பிவி வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா வாங்கலாம், என்பிவி வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா வாங்கக்கூடாது. என்பிவி வந்து 0வாக இருந்துச்சுன்னா அவர் விஷ், வாங்கினா வாங்கிக்கலாம், இல்லை வாங்காமலும் இருந்துக்கலாம். இப்போ என்ன அர்த்தம்னா, லாஸ் இல்லை, நமக்கு ப்ராஃபிட்டும் இல்லை, விருப்பப்பட்டால் வாங்கிக்கோ அப்படின்னு அர்த்தம்.
ஸோ என்பிவி 0 இருந்துச்சுன்னா அவர் விஷ். இந்த கேஸில் நமக்கு ப்ளஸ் 26,480. ஸோ என்பிவி என்னவா இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. அதனால நம்ம இந்த மிஷினை தாராளமாக வாங்கிக்கலாம். இதுதான் நமக்கான அசம்ஷன். இதில் நீங்கள் கிளியராக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், இந்த என்பிவி வந்து டோட்டலுக்காக இருந்துச்சுன்னா 20 மிஷினுக்கு எவ்வளோ, டோட்டலுக்காக இருந்துச்சுன்னா 50 மிஷினுக்கு எவ்வளோ, டோட்டலுக்காக இருந்துச்சுன்னா 100 மிஷினுக்கு எவ்வளோன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூ. இது நம்ம பின்னாடி நம்ம எல்லாத்துலேயுமே பார்ப்போம். ப்ராபபிலிட்டிக்கோட என்பிவியை மல்டிப்ளை பண்ணால் தான் எக்ஸ்பெக்டட் என்பிவி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எக்ஸ்பெக்டட் வேல்யூங்கிறத விட எக்ஸ்பெக்டட் என்பிவின்னு சொல்லிடலாம். ஏன்னா ஆக்சுவலாக இவ்வளோ வரும்னு தெரிஞ்சிருச்சு, ஆனால் அது 250க்கு 20க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா தான் நமக்கான ஆக்சுவல் எக்ஸ்பெக்டட் என்பிவி கிடைக்கும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் லாஸ்ட் மாடல் ஃபார் லைஃப் சைக்கிள் காஸ்டிங். இதோட நமக்கு லைஃப் சைக்கிள் காஸ்டிங் முடியுது. அடுத்த வீடியோவில் டார்கெட் காஸ்டிங்னா என்னங்கிறத பார்ப்போம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.